ஃபேஸ் மாஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பொறுத்த வரைக்கும் திமுக லீடிங்கில் இருந்தாலுமே அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக பாமக தான் போயிருக்குன்றது தெளிவாக தெரியுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா சந்திக்க போகிறதா தகவல் இருக்குது. இப்போ இது சட்ட நேரத்தில் தான் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக பாமகக்கு எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு முடிவில் தெரிய வருன்றாங்க. ஸோ அதிமுகவில் இருக்க மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவை பொதுச் செயலாளரை கொண்டு வரதுக்கு திட்டமிட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறது சொற்ப எம்எல்ஏக்கள் சொற்ப ஆதரவாளர் தான் சொல்றாங்க. நிர்வாகி கூட பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இல்ல. சசிகலா பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை ஏற்றுக்க எல்லா முன்னாள் அமைச்சரும் தயாராக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அவர் கூட இருக்கிறது இப்போ ஜெயக்குமாரும் உதயகுமார் மட்டும்தான். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உதயகுமாரும் சசிகலா பக்கம் போகிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்தீங்கன்னா முரணை பிடிச்சிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் கொடி இந்த கட்சியெல்லாம் இருந்தாலுமே இந்த பொதுக்குழு கூட்ட வேண்டியது தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவர். ஸோ அவைத்தலைவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வர பார்க்குறாரு. அவைத்தலைவர் நினைச்சாதான் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் விதிகளில் இருக்கு. இப்போ முன்னாள் அமைச்சர் எல்லா டைம் பேசிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. சீனியர்கள் எல்லாருமே சம்மதம். இப்போ எடப்பாடி பழனிசாமியை கைக்குள்ள வச்சிருக்கிறது ஒரே ஒரு நபர் அவைத்தலைவர். அவைத்தலைவரையும் பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கு முன்னாள் அமைச்சர் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக ஹுசேனை பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் கொண்டு வரதுக்கு பெரிய லெவலில் வந்து கஷ்டமான காரியமே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவிலே சொல்றாங்க. அதிமுக தொண்டர்கள் இப்போ எல்லாம் சொல்ல வச்சாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும். அப்போ தான் அதிமுக 2026 ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு போறாங்க. ஸோ நிர்வாகிகள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு சில பேரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவர் நிர்வாகிகளால தான் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் ஆயிருக்காரு. தொண்டர்களால் ஆகலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான குற்றச்சாட்டு இப்போ ஓபிஎஸ் தரப்பு அவங்கெல்லாம் வச்சாலுமே தொண்டர்கள் மனநிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினதா வரும். சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் கூட இணைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை தருது. தமிழுக்கு அதிமுக இருக்க முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இழந்துருவோமோன்னு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.